பார்ஷியல் ஆர்டர் செட் பார்த்தோம். டியூரல் ஆஃப் பார்ஷியல் ஆர்டர் செட்னு என்னது? அதே ஐடி தான் டியூரல் லேட்டிஸ். அப்போ டியூரல் லேட்டிஸ். ஸோ டியூரல் லேட்டிஸ்னு என்னன்னா, இப்போ இந்த நொட்டேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சரி சொல்லிக்கிறோம் ப்ரிசீடட். அந்த ப்ரிசீடடோட கான்செப்ட் இதுக்கு பேர் என்னது? கான்வர்ஸ் பேர். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது இதுக்கு என்னது? கான்வர்ஸ். இதுக்கு பேர் என்னது? கான்வர்ஸ். அப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் வந்து நம்மளுக்கு என்னது? சாட்டிஸ்ஃபை தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்னா இது பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் தெரியும். சரிங்களா? அப்போ இதனோட கான்வர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஓகே, அப்போ இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் கண்டிஷனுக்கு பதிலாக இந்த கிரேட்டர் தன் சக்சஸரோட கண்டிஷன் வந்ததுன்னா இஸ் ஆர்டர் ஆஃப் த ரிலேஷன் வந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ டியூரல் ரிலேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துதான் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பின்னு வந்துச்சுன்னா இது வந்து நார்மல் வரும். அதே நீங்கள் எப்படி எல்லாம் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏ. சரிங்களா? அதர்வைஸ் ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பின்னு சாட்டிஸ்ஃபை ஆகுமா கான்வர்ஸ் சொல்லலாம் அப்படின்னு ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ டியூரல் லேட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான். ஈக்குவல் போட்டு முந்தி பார்த்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் இன்இக்வாலிட்டி. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஏ லேட்டிஸ் எல் கமா ஸ்டார் கமா பிளஸ் is said to be the distributive lattice. Okay, is said to be the distributive lattice is satisfy the condition for every a comma b comma c belongs to L satisfy the condition. உனக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆல்ரெடி தெரியும். அப்போ என்னது? a plus b star c ஈக்குவல் டு அங்கே இன்இக்வாலிட்டி போட்டால் இங்கே ஈக்குவல் வரும். a plus b star a plus c a plus c. அதே ஐடியா என்ன கிடைக்கும்? a star b plus c equal to a star b plus a star c. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் கால்ட் ஏ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். அப்படின்னு என்னது? ஒரு லேட்டிஸ் இருக்கும், அந்த லேட்டிஸ் வந்து இது வந்து என்னது? இது லேட்டிஸ். அப்போ இந்த ஒரு லேட்டிஸ் வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். அதர்வைஸ் இஸ் நாட் ஏ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். அப்போ இப்போ என்ன பார்த்தோம்? டியூரல் லேட்டிஸ்னா என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம்